பாஸ், நம்ம இன்னும் பப்ளிசிட்டி நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க. இப்போ என்ன பண்ணலாங்கிற? இந்த மாதிரி பேம்ப்ளெட் அடிச்சு ஊரா கொடுப்போம். எங்க ஹோட்டல்ல தங்க வந்திருக்கீங்களா? வாங்கம்மா, என் பேர் கிரண், இந்த ஹோட்டல் ஓனர். இவர் எங்க மேனேஜர். வணக்கம் மேடம். இவர் இந்த ஹோட்டல்ல கக்கூஸ் கலர்னு சொன்னா கூட இதே ரியாக்ஷன் தான் கொடுப்பா. பாக்குறியா? இனிமே இங்க 2 பணம் தங்கி இருக்கான். உன்னையும் கொல்ல போறாங்களா? என்னையா சொன்னல, இப்ப நீ தான் சொல்லி பாரு. எப்படி சார்? சொல்லியா? இல்ல சார், வேணாம் சார். சொல்லுன்றல. கவனிச்சிங்களா? வேற ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்படி தடவிக்கிட்டே அண்ணா இந்த ரியாக்ஷன் கொடுப்பாங்க. உடனே திட்டதானே சொன்னேன். How could you do this to her? Give some respect to your daughter. என்னையா அந்த பொண்ணு கிட்ட கோலர் கலர் பண்ணிட்டியா? டாக்டர் கிட்ட கூட்டு போக சொல்லுது. மேடம், புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணோட இயலாமையா ஏன் கிண்டல் பண்றீங்க? கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு சொல்றேன். இவனை தாலி கட்ட போட்டாட்டி இவனை நான் திட்டுவேன், ரத்தம் கொடுப்பேன். உனக்கு என்ன பத்தி? ஆமாம்மா, அடிக்கிற கை தானே சார் அடிக்கும். அப்புறம் உங்களுக்கு ரூம் எப்படி? எங்க 2 பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. எங்க 2 பேருக்கு தனி ரூம் கொடுத்துருங்க. போறோம் குசலக்கு அவனுக்கு இன்னொரு ரூம் கொடுத்துருங்க. ஓகே? 2 ரூம் பாஸ், சூப்பர். ஐயா, கழுசட சகுனமே சரியில்லை. முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி என்ன சார்? நம்ம ஹோட்டல் ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸே இருக்கு. ஏதோ ஒன்று கொடுங்க. 2 minutes. ஓகே. சரியான பக்கியா இருப்போம் போல. இல்ல இல்ல, ரொம்ப தப்பா இருக்கு. வேணாம், இந்த இடம் சரியில்லை. வேணாம், இங்க இருந்தா ஏதாவது விபரீதம் நடந்துரும். என்ன சார் காமெடி பண்றீங்க? ஒரு பூனை குறுக்க போனாலும் இந்த இடம் தப்பாயிடுமா? அப்படின்னா விபரீதம் நடந்துற போகுது. அந்த ஃபேன் அவங்க தலையில விழுந்துருமா? சார், அப்பா, சார், ரெடி ரெடி, அப்பா ரெடி. யோ, என்ன வாயா வந்து போயிட்டாயா? ஐயோ அப்பா, எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை கொன்னுட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை காலி பண்ணிட்டீங்களே. நாங்க ஒண்ணும் கொல்லையா? கேட்கவே இல்லையே. ஏய் தப்பு முக்கி, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. பொறுமையா இரு, ஏன் இப்படி கத்துற? பிபி நெஞ்சு இன்ஜர் செத்துற போற. போடா. ஐயோ, அப்பா குட்டி சரிஞ்சிடுச்சு. யோ, இவனும் போயிட்டாயா? நிமி ஜாக்க மூச்சா. டேய், என்ன நம்மள புடிடா, போலீஸ்க்கு போட போறாங்க. டேய் கக்கா மூச்சா, நில்லுடா டேய். டேய் 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 நில்லுங்க. வாடா மச்சா, வாடா மச்சா, வாடா மச்சா. ஏய் வாடா மச்சா. ஏய் 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 நில்லு, ஏய் நில்லு. ஏய் ஏய் ஏய். ஏய் ஏய். ஏய். மேடம், மேடம், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அங்க நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. பயப்படாதீங்க, கையை கொடுங்க. ஆமா மேடம், கையை கொடுங்க. நைட் நேரம் வர மேல ஏதாவது விழுந்து வைக்க போகுது.
இவனுங்களுக்கெல்லாம் சாவறதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? இந்த ஷரத் தாண்டா இவ சொல்லதான் எல்லாரும் செத்தாங்க. நீதாண்டா ஏதோ பண்ணிருக்க. இது என்ன வம்பா போச்சு? நான் ஏதோ கூட்டம் போக்கல சொன்னாலும் நடந்துச்சு. அது பேர் கோயின்சிடென்ஸ். இப்போ நான் மழை பெய்யும் சொன்னா மழை பெய்யுமா? நான் சொன்னதெல்லாம் நடக்க நான் என்ன கடவுளா? இல்ல சாத்தானா? சி, என்ன கன்றாவி கனவுடா இது. சரத், என்னையா பண்ணிட்டு இருக்க? ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். அது தெரியுது. அதை கண்ணாடியை பார்த்து பண்ண வேண்டியது தானே? அதை விடுதான் பாஸ். மூஞ்சி அறுப்பு போட்டு போறியா? நோ ப்ராப்ளம் பாஸ். பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன். அழகாக இந்த கண்ணாடியை பார்த்து பண்ணு. கண்ணாடிலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகாது? அதான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது சொல்கிறேன்ல. ஒரே ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. என்னடா இது? பசங்களா ஓடாதீங்க, நில்லுங்க. சைலன்ஸ். நானா? இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதா? சண்டை போடக்கூடாது. அமைதியா இருங்க எல்லாரும். சொன்னா கேளுங்கடா, இறங்குடா. கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளுங்க. வாங்க டீச்சர். எத்தனை நாளைக்கு எத்தனை ரூம்? ஒரே நைட் தான், காலையில கிளம்பிடுவோம். நைட் தான் நீங்கள் பிரச்சனை. நீயே பிசினஸ் எடுத்துற போல. பாஸ், இது வரைக்கும் நம்ம எல்லாம் நட்டுட்டாங்க. இது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. புதைக்க இடத்துல ஒரு கூட்டம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு யாரும் சாவ போகிறதில்ல. யாரும் சாவாக நம்ம தான் பார்த்துக்கணும். புரியுதா? வா. ஒன்றுமில்ல மேடம், திடீர்னு இவ்வளோ பேர் வந்துட்டீங்களா? அதான் எப்படி அகாமடேட் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கே மேடம் வாந்தி எடுக்கிறீங்க? ஐயோ போச்சு, நம்ம ஓட ராசி ஆரம்பிச்சிருச்சு. ஆன்ட்டி தான் புள்ளையர் சொல்லி போடுது. ஐயோ, அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு பொங்கல் இப்பதான் சரியாகுது. இப்ப ரூம் கொடுங்க, ஷேர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. ஏன்டா மணிடிக்க போற? ஆராத்து பட போட. சரத், ஏன் அந்த பையனை போட்டு அந்த அடி அடிக்கிற? பாஸ், டெட்லி ஒன்றா மணி அடிக்க பார்த்தான். அவன் அடிச்சுட்டு போறான். உனக்கு என்ன? இதுக்கு முன்னாடி மணி அடிச்ச 2 பேருக்கு என்னாச்சுன்னு தெரியுங்களா பாஸ்? வசப்பட்டு வருமே பிடிவாதம், பகைமை வசப்பட்டு வருமே பிடிவாதம், ஏழ்மை வாட்ட தவிர்த்தோர் பலர் பலத்தால் வசப்பட்டு வருமே பிடிவாதம், 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 பிடிவாதம். ஜுனூன், 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 ஜுனூன். சூப்பர் சார். ரொம்ப நாள் ஆச்சு பாட்டு கேட்டு. அப்புறம் நீங்க வாத்தியாரா? பிடி மாஸ்டர் சார். ஓ, நீங்களும் பசங்களுடைய ரூம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அது எப்படிங்க சார்? ஓ, நோ ப்ராப்ளம் சார். நீங்களா வந்து எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு தனி ரூமே தரேன். ஓகே. அப்புறம் சார், இதில் உங்கள் பேர் அட்ரஸ் மட்டும் எழுதிருங்க ப்ளீஸ். ஓகே சார், தேங்க்யூ. மணி அடிச்சிட்டானுங்க பாஸ். ஏய், என்ன இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சு ஓபி அடிச்சிட்டு இருக்க? இவ்ளோ கூட்டத்துக்கு இதுதான் பண்ண முடியும்.
சில ஜென்மங்க வாய் அசை போடுறதுக்கும் வம்பு பேசுறதுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க போல. கிரண், முதல்ல இங்க ஓசில இருக்கிறவங்க எல்லாம் விரட்டி அனுப்பணும். ஆமா கிரண், அதுவும் வேலையே செய்யாம ஓசி சோறு சாப்பிடுதுங்களே, அதுங்களை முதல்ல விரட்டணும். ஏய், யாரடி ஓசி சோறு சாப்பிடுறாங்க? நீதான், வேற யாரு? ஐயோ அம்மா, கண்ணுகளா தாய்களா, உங்க சோத்து சண்டை அப்புறம் வச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனிங்கம்மா ப்ளீஸ். ப்ளீஸ் போங்க. பகோட மூஞ்சிக்கு அடுத்தவங்களை நோண்டாம தூக்கமே வராது போல இருக்கு. நானே இவனு மண்டையை போட்டுருக்கிறத பார்த்துட்டு இருந்தா இவளுக்கு வேற. ஐயோ உள்ள நீ அவ்வளோ நேரம் அந்த ஆளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இல்லை பாஸ், வாத்தியார் போதையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். டார்ச்சர் பண்ணிட்டாரு. நோ ப்ராப்ளம்ல. நோ ப்ராப்ளம் பாஸ். வா. என்னையா சத்தம் அது? என்ன கொட்டனல மாட்டல ஏய் ஏய் டேய் டேய் வேலைய பக்கம் என்ன விளையாடிட்டு இருக்க? ஏன் பாஸ் என்ன பார்த்தா விளையாண்டா மாதிரி இருக்கு. இங்க வந்து மாட்டீங்க. அறிவில்ல உங்களுக்குலாம்? யாரு அந்த அங்கிள் அடிச்சது? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பாரு. விடுங்க மேடம், சின்ன பசங்க தெரியாம செஞ்சிருப்பாங்க. இவங்களா சின்ன பசங்க டெக்னிக்கா விதமா பாட்டி அடிக்கிறானுங்க. இவங்கள சும்மா விடாதீங்க மேடம். இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியும். என்னடா இந்த ஜேம்ஸ் வேணுமா? நல்ல தலையை மட்டும் ஆட்டு. இந்த ஜாடியுள்ள எத்தனை ஜேம்ஸ் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கரெக்டா யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஜாடி அப்படியே தருவேன். தெரியுமா யாருக்காவது? தெரியாதுல்ல. 247 வேணா எண்ணி பாருங்க. யோ உனக்கு வேணா கீழே தருவாங்க. ஊஷ்டத்துக்கு அடிச்சு விடுற அல்பம். இல்ல பாஸ், அதுல 247 தான் இருக்கு. வேணா எண்ணி பாருங்க. ஓகே பாக்குறேன். 5 6 7 8 15 18 50 இந்த லுக்குக்கு ஒன்றும் குறைச்சல. 125 200 243 245 247. மை காட், எப்படி சொன்னீங்க? என்னால நம்பவே முடியல. எப்படி நான் இவ்வளவு கரெக்டா சொன்னேன்? உங்க மூளை கிட்டாத விஷயத்தெல்லாம் எப்படின்னு கேள்வி கேட்க கூடாது, புரியுதா? இனிமேல் நம்ம லைஃப் வேற மாதிரி.